இஸ்ரவேலே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பலவீனப்பட்டவன் எனக்கு தெரியும். உன்னால் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். உன்னால் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ கண்ணீரோடு வந்து நிற்கிறது எனக்கு தெரியும். வேதம் வாசிக்க உனக்கு பிடிக்கும், ஆனால் உன்னால் வேதத்தை வாசிக்க முடியல. உனக்கு நிறைய நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை, உன்னால் நிறைய நேரம் ஜெபிக்க முடியல. உனக்கு உபவாசம் பண்ணி என் சமூகத்திற்கு வரணும்னு ஆசை, ஆனால் உன்னால் உபவாசம் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு உன்னை கைவிட்டுருவேனா? உன் பலவீனம் எனக்கு தெரியும். ஒன்றை மாத்திரம் நீ புரிஞ்சுக்கொள் என் மகனே, திராணிக்கு மேலாய் உன்னை நான் ஒருபொழுதும் சோதிக்க அனுமதிக்க மாட்டேன். யோசேப்பே, அந்த விபச்சாரத்திலிருந்து உனக்கு தப்பிக்க திராணி இருக்குன்னு சொன்னால் உன்னை அந்த சிச்சுவேஷனை அனுமதிப்பேன். உனக்கு அந்த திராணி இல்லை, நீ விழுந்துருவேன்னு தெரிஞ்சா அதுமே பிரச்சனைகளை உனக்கு அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? உனக்கு முன்னே நான் செல்றேன், உன் பிள்ளைக்கு முன்னாடி நான் போறேன். வாழ்க்கை தடையாக வருதுன்னு பயப்படுறியா? நீ சும்மா இரு. மேக ஸ்தம்பமா நான் நிற்கிறேன். இரவுல அக்கினி ஸ்தம்பமா உனக்கு வெளிச்சம் காட்டுபடி நான் நிற்கிறேன். நீதியின் சூரியனாய் நான் நிற்கிறேன். டோன்ட் வெரி, எதற்குமே நீ பயப்படாத. நான் உனக்கு பக்கபலமாய் நிற்பேன்.